ஓம் சாந்தி. நாம் அனைவரும் ஈஸ்வரிய வரங்களின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தை தானே பலவிதமான பொக்கிஷங்களையும் நமக்காக எடுத்து வந்திருக்கிறார். பாபா நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார். மேலும் அவர் தனது தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட விரும்புகிறார். அதன் மூலம் அவரது தகுதி வாய்ந்த அந்த குழந்தைகள் 2 யுகங்களுக்கு என்ன 4 யுகங்களுக்கும் இந்த உலகை நல்லபடி பராமரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களை உலகிற்கே உதவி புரியக்கூடியவர்களாக அவர் ஆக்க விரும்புகிறார். அவர் வந்து நிரந்தரமாக என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார். அவ்வாறு செய்தால் நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களின் சுரங்கமாகி விடுவீர்கள். அன்பினால் நிறைந்தவராக, சக்திகளால் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள் என்கிறார். எப்போது நாம் தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகிறோமோ அப்போது பல அழகான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இந்த அன்பு மற்றும் ஒத்துழைப்பால் தந்தையின் உறுதுணையினுடைய மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கிறது. மேலும் யார் சர்வ சக்திவானோ அவரது சக்திகள் எந்த ஆத்மாக்களிடம் இருக்குமோ அவர்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமது சக்திகளை கண்டறிவோம். அந்த சக்திகளை பயன்படுத்தி வாழ்க்கையை தடைகளற்றதாக ஆக்கிவிடுவோம். நினைவில் கொள்வோம், வரக்கூடிய காலகட்டம் வேறாக இருக்கும். யார் தன்னை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைத்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் மூலமாகவே உலக நன்மை ஏற்படும். மற்றவர்களெல்லாம் பின்தங்கி விடுவார்கள். யோகி ஆத்மாக்கள் மிக உயர்ந்த மனநிலையை உருவாக்கி கொண்டவர்கள். அவர்கள்தான் மேடையில் முன்னே வருவார்கள். மேலும் அவர்கள் மூலமாகவே அனைவருக்கும் நன்மை நடைபெறும். அனைவரும் என்ன விரும்புவார்கள் என்றால், இந்த மகான் ஆத்மாக்கள் எங்களுக்கு திருஷ்டி கொடுக்க வேண்டும், இந்த மகான் புருஷர்கள் எங்கள் தலை மீது கரம் வைக்க வேண்டும். வரங்களால் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் 2 வார்த்தைகளை பேச வேண்டும், அதன் மூலம் எங்களுக்கு நன்மை நடைபெறட்டும் என்று விரும்புவார்கள். அப்படிப்பட்ட அனைத்து பொக்கிஷங்களால் நிறைந்த ஆத்மாக்களுடைய அதிர்வலைகள் அனைவருக்கும் மிகுந்த உதவி புரியும். மேலும் உண்மையான உறுதுணை மற்றும் உதவியின் அனுபவத்தை அனைவருக்கும் செய்விக்கும். நமது இஷ்ட தெய்வங்கள், சிவசக்திகள் நம்மோடுதான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். இந்த ஃபரிஷ்தாக்கள் நமக்கு உறுதுணை செய்கிறார்கள் என்று உணர்வார்கள். எவ்வாறு நாம் பாபாவின் துணையின் நினைவினால் கவலையற்றவராக இருக்கிறோம், அதுபோன்று அநேக ஆத்மாக்கள் நமது உறுதுணையின் நினைவினால் கவலையற்றவராக ஆகிவிடுவார்கள். எனவே வாருங்கள், நல்ல யோகிகளாகி அனைத்து பொக்கிஷங்களாலும் சுயத்தினை நிறைத்து கொள்வோம். அன்பும் ஒரு பொக்கிஷமாகும். சுகமும் அமைதியும் மிக பெரிய பொக்கிஷங்களாகும். பிறருடைய ஆசிகள், பகவானுடைய ஆசிர்வாதங்கள் ஆகியவை மிக பெரிய செல்வங்களாகும். மகிழ்ச்சி, எண்ணங்களின் சக்தி, நேரம் இவை நமது விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களாகும். இந்த பொக்கிஷங்களால் சுயத்தை நிறைத்து கொள்வோம். ஒருவேளை மனதில் யார் மீதாவது பொறாமை, பகைமை ஆகியவை இருக்கின்றன என்றால், மனம் அவ்வப்போது பழைய சம்பவங்களை நினைவு செய்து விஷத்தால் நிரம்பி விடுகிறது என்றால், என்னுடையவர்கள் என்று யாரும் இல்லை, அனைவரும் சுயநலவாதிகள் என்று மனதில் தோன்றுகிறதென்றால், நம்மால் அழகான ஆன்மீக அனுபவங்களை செய்ய இயலாது. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுப பாவனைகளை நமது சித்தத்தில் நிறைத்து கொள்வோம். அனைவரையும் நேசிப்போம். மேலும் பாபாவின் அன்பில் மூழ்கிவிடுவோம். மேலும் முழு நாளும் மிக நன்றாக எவ்வாறு யோகம் செய்வது என்று திட்டமிடுவோம். எந்தளவிற்கு நன்றாக யோகம் செய்வோமோ நாம் நிரம்பிக் கொண்டே செல்வோம். சுயம் பகவான் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். இது எத்தனை பெரிய விஷயம்! எவ்வாறு அவரது அன்பில் மூழ்கி இருப்பது என்று அவரே கற்பித்திருக்கிறார். அவரை அதிகாரத்தின் கயிற்றினால் எவ்வாறு கட்டுவது என்று அவரே கற்பித்திருக்கிறார்.
என்னை உங்களுடையவராக்கி அனைத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரே கூறியிருக்கின்றார். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்கள் என் மீது நிரந்தரமாக பொழிந்து கொண்டிருக்கின்றன. நடந்தாலும் தெரிந்தாலும் மிகுந்த சகஜமாக இந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம். சக்திகளின் மழையில் நனைந்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.